ஜனநாயகன் தி ஃபேரவல் ஃபிலிம் ஃபார் எக்ஸ் ஆக்டர் மிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடய இந்த ரிவ்யூ வீடியோவை நான் வந்து பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனால், அவர் நடித்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு நான் பண்ணுற முதலும் கடைசியுமான ரிவ்யூ வீடியோவாக இந்த வீடியோ தான் இருக்கும். இந்த படத்தோடைய கதை அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நல்லா தெரியும். பகவான் கேசரி வந்து சின்னதாக மிக்ஸ் ஆகிருக்கு. முழு கதையுமே வந்து பகவான் கேசரியை பேஸ் பண்ணி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு உண்மையை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவர் இருக்கிற அவருடைய புதிய பாதைக்கு அடித்தளம் விடக்கூடிய படமா இந்த ஒரு படம் இருக்கும். கதையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு. இந்த படத்துக்கு விஜய் மற்றும் அனிருத் இவங்க 2 பேர் தாங்க மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட்ஸ். ஒரு பக்கம் இவரோட இசையா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், எலிவேஷன் சீன்ஸ் அண்ட் வந்து டான்ஸா இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியில கண்டிப்பா வந்து கைத்தட்டல அள்ளிட்டு போகும் நான் நம்புறேன். யாரெல்லாம் இந்த படத்தை முதல் ஒரு 2-3 நாளைக்குள்ள பார்த்தாங்களோ அவங்களாம் கண்டிப்பா தியேட்டர்ல டான்ஸ் ஆடி நல்லா பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்றது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. ஒரு தளபதி கச்சேரி சாங்கா இருக்கட்டும், ஒரு பேரே வரலாறு சாங்கா இருக்கட்டும், இன்டர்வல்ல வர ராவண மோகன்டா மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே பியூர் தியேட்டர் மெட்டீரியலா இருக்கு. பூஜா ஹெக்டே அண்ட் மமிதா பைஜோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா படம் முழுக்க பயணிக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி மமிதா பைஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து சின்னதா வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே இருக்கு. ஒரு உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட மனசை வந்து அலைப்பாயறதை வந்து தடுக்கவே முடியாது. இவங்க 2 பேரை பார்த்தாலே எனக்கு பர்சனலாக வந்து பூஜா கிட்டே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இன்னும் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணி நடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். அது வில்லனிசமை பொறுத்த வரைக்கும் பாபி தியோல கம்பேர் பண்ணும்போது பிரகாஷ்ராஜ் அவர்கள் பயங்கரமாகவே ஸ்கோர் பண்றாரு. குறிப்பா அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வர அரசியல் வசனங்கள் ஒவ்வொன்றுமே ரசிகர்கள் மனதில் ஆர்ப்பரிப்பை உண்டாக்குது. அண்ட் டெக்னிக்கலி இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ரோபோட் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது மிகை ஆகாது. குறிப்பா அந்த ரோபோட்டை வச்சு ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஃபைட் சீன் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அண்ட் சத்யன் சூரியன் இவருடைய சினிமாட்டோகிராஃபிக்கு நான் தனிப்பட்ட வகையில் கிரெடிட்ஸ் கொடுக்க விரும்புறேன். தளபதி அவர்களுக்கு வர ஒரு எலிவேஷன் சீன்ஸ்லுமே கேமரா ஆங்கெல்லாம் நல்லா பயங்கரமா யோசிச்சு எடுத்திருக்கிறாங்க. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாபி தியோல் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்த அளவுக்கு வில்லன் ஆரா வந்து ரொம்ப அதிகமா கிடையாது. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையாவது ஒரு சின்ன சின்ன நடிகர்களும் சூஸ் பண்ணி நடிக வச்சிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நரேன் அவர்களுடைய கேரக்டர், பிரியாமணி அவங்களுடைய கேரக்டர், ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பேர் தெரியாத நடிகர்களை சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இன்னும் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேரோட கண்களுக்கு தெரியலாம். பட் ஓவரால் வந்து இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேரவல் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அதற்கு உண்டான அத்தனை அம்சங்களோட இந்த படம் வந்து சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து தளபதி அவர்களுடைய ஹார்ட் கோர் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களா வந்து தியேட்டர்ல டான்ஸ் ஆடி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரோகிணி தேட்டர், வெற்றி தேட்டர், ராம் முத்துராம் சினிமா, அந்த தேட்டர்லாம் போய் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பா நம்மளாம் போய் எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடி இருப்போம். என்னுடைய நேரம் நான் வந்து என்னுடைய நட்பு வட்டாரங்கள் கூட போக முடியல. ஃபேமிலியோட போனதுனால என்னுடைய ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்திட்டு உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் மற்றபடி வந்து தளபதி அவர்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேர்வெல் ஃபிலிமாக அது இருக்கும். ஒரு அரசியல் உண்மையை நான் வந்து இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு படம் அவங்க பிளான் பண்ணபடி ஜனவரி மந்த் பொங்கலப்போவே ரிலீஸ் ஆகியிருந்தா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவு வந்து எப்படி இருந்திருக்கும்னா, இந்த வெளியில இருந்து ஆதரவு, செவ்வாய் கிரகத்துல இருந்து ஆதரவு, அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இடமே இருந்திருக்காதுங்க. மனுஷன் வந்து ஷோர் ஷாட்டா சிங்கிள் ஹேண்டரா ஜெயிச்சுட்டு போயிருப்பாப்ல. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அண்ட் படத்துல அங்கங்க சில அமைச்சர்களும் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட முடிவுல தளபதி அவர்கள் நடித்த பழைய படங்கள்ல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு எமோஷ்னலா ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்களாம் தீவிரமான தளபதி அவர்களோட ரசிகர் அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் அழுதுகிட்டே தான் வெளியே வருவீங்க. என்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக தான் இருந்தேன் படம் பார்க்கும்போது. ஓவரால் வந்து இந்த ஒரு படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய வகையில ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா தான் இருக்கு. ஸோ படம் பாருங்க. தளபதி வந்து ஒரு கடைசியா ஒரு தடவை வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா போய் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணுங்க.